எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் வகுப்பில் இலக்கண பகுதியில் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எழுத்துக்கள் அப்படின்றப்போ ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு தனித்துவமும் வாய்ந்தவை. எழுத்துக்கள் எல்லாமே உச்சரிக்க ஒரே மாதிரி இருந்தாலும் சில வார்த்தைகள் சில முயற்சி பிறப்பினாலும் சில உடல் உறுப்பு முயற்சினாலும் தனித்தனியாக ஒலிக்கும். அப்படி பார்க்கும்போது தமிழில் இருக்கக்கூடிய அ, ஆ, இ, ஈ அது முதல் இன்னும் வரை இருக்கக்கூடிய 247 எழுத்துக்களும் எப்படி பிறகுது, எந்த முயற்சினை கொண்டு பிறக்கிறது என்பதை பற்றி பார்க்கக்கூடியது தான் இந்த வகுப்பு. பாருங்க, எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவை ஒலியணுக்கள் தான். அப்போ இந்த ஒலியணுக்கள் இல்லை அப்படின்னா எழுத்துக்கள் பிறக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒலியணுக்கள் அப்படின்னா நம்ம பேசும்பொழுது நம்முடைய வாய் விட்டு வெளிவரக்கூடிய அந்த வைப்ரேஷன் நம்மளை தாண்டி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அணுவை வைப்ரேட் செய்ய வைக்கும். அந்த அணு அப்படின்றது வைப்ரேட் ஆகிறதுனால தான் கேட்கக்கூடியவங்களுக்கு கேட்கும். ஓகேங்களா? அடுத்து, உயிரின் முயற்சியால் உடம்பினுள் இருக்கும் காற்றினால் எழுப்பப்படுகிறது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறதுனால நம்மளுடைய உயிரின் முயற்சினை கொண்டு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று ஒரு தம் கட்டி வெளியே அனுப்புது இல்லைங்களா? அதனால தான் அந்த காற்றினால் ஒலியானது எழுப்பப்படுகிறது. அந்த ஒலி அணுக்கள் பல ஒன்று சேர்ந்து உண்டாவது தான் ஒலி எழுத்துக்கள். அந்த ஒலி அணுக்களை உயிரின் முயற்சியை கொண்டு நம்ம வெளியே எழுப்புகிறோம். எலும்பின அந்த ஒலி அணுக்கள் எல்லாம் ஒன்றா பல அணுக்களாக ஒன்று சேர்ந்து வெளியே வரும் பொழுது ஒலி எழுத்துக்களை வெளியே பிறக்குது. அதுக்கப்புறம் தான் இதை நாம் செவியில் நமக்கு புலனாகின்றது. அப்போ பாருங்கள், எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது ஒலி அணுக்கள் தான். ஒலி அணுக்கள் அப்படின்றது நம்ம உதட விட்டு வெளியே வந்த அந்த வார்த்தைகள் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காற்றுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய அணுக்களை வைப்ரேட், அதாவது அதிர்வடைய செய்வதனால் அந்த ஒலி அணுக்கள் ஒலிகளாக தோன்றுகிறது. உயிரின் முயற்சியால் உடம்பில் இருக்கும் காற்றினால் இது எழுப்பப்படுகிறது. அப்படிப்பட்ட அவ்வொலி அணுக்கள் பல ஒன்று சேர்ந்து ஒலிகளை எழுப்புகிறது. அந்த ஒலியைத்தான் செவியில் நாம் கேட்கிறோம். அப்போ எழுத்து எப்படி பிறகுதுன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸில் கொடுத்துருப்பாங்க சவுண்டு. அந்த சவுண்டு பற்றி படிக்கும்பொழுதும் இதே கான்செப்ட் தான் வரும். தமிழ் எழுத்துக்களுள் சில மார்பினின்றும் சில கழுத்தினின்றும் சில தலையினின்றும் சில மூக்கினின்றும் பிறக்கின்றன. தமிழ் எழுத்தை பொறுத்த வரைக்கும் 4 இடங்கள்லேருந்து பிறக்குது. ஒன்று மார்பு, இன்னொன்று கழுத்து, இன்னொன்று தலை, இன்னொன்று மூக்கு. அப்போது 4 இடங்களிலிருந்து இந்த தமிழ் எழுத்துக்கள் பிறக்கிறது. அடுத்து, உதடு, நாக்கு, பல், அன்னம்னா மேல்வாய் ஆகிய 4 உறுப்புகளின் தொழில் வேறுபட்டால் வெவ்வேறு எழுத்துக்களாக வேறுபட்ட ஒலியுடன் தோன்றுகின்றன. அப்போ நம்மளுடைய உடம்புல சில உறுப்புகள் முயற்சினை கொண்டும் சில எழுத்துக்கள் பிறப்பதை இங்கு உறுதி செய்யப்படுகிறது. உதடு, நாக்கு, பல், அன்னம் ஆகிய 4 உறுப்புகளின் வேறுபாட்டினால் வெவ்வேறு எழுத்துக்களாக வெவ்வேறு ஒலியுடன் தோன்றுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒலிகள் நம்மளுடைய உறுப்புகளின் உதவி இல்லாமல் சில எழுத்துக்கள் பிறக்க வாய்ப்பில்லை என்பது இங்கே தெளிவாகிறது. இதை தான் நன்னூலில் சொல்லியிருக்காங்க. நிறையுயிர் முயற்சியின் உள்வழி துறப்ப எழுமனும் திரள்வுரம் கண்ட முச்சி மூக்குற்று இதழ்நா பல்லனத் தொழிலின் வெவ்வேறு எழுத்தொலி யாய்வரல் பிறப்பே. நன்னூல் 74. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். எழுத்துக்களினுடைய பிறப்பை உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ எழுத்துக்கள் எப்படி பிறக்குதுன்னா 2 வகையில் பிறக்குது. அதாவது ஒன்று இடப்பிறப்பு, இன்னொன்று முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னா காற்றறைகளை கொண்டு பிறக்கக்கூடியது. முயற்சி பிறப்பு அப்படின்னா ஒளி முனைகள் மூலியமாக பிறக்கக்கூடியது. இந்த இடப்பிறப்பு 4 உறுப்புகளிலிருந்து பிறக்குது. மார்பு, கழுத்து, தலை, மூக்கு. இந்த இடப்பிறப்பு இந்த 4 உறுப்புகளை கொண்டு பிறக்கின்றது. ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் தனிப்பட்ட எழுத்துக்கள் பிறக்கின்றன. தனிப்பட்ட ஓசை, தனிப்பட்ட மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது. அதே போல் முயற்சி பிறப்பு என்பது ஒலிப்பு முனைகளை கொண்டு பிறக்கிறது அல்லவா? அப்படி பார்க்கும் பொழுது இதழ், நா, பல், அன்னம்
இது போன்ற முயற்சியின் உதவியை கொண்டு சில உறுப்புகள் இயங்குவதால் அதன் மூலியமாக நமக்கு முயற்சி பிறப்பு எழுத்துக்கள் பிறக்கிறது. இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, இதை பாருங்கள். இப்போது நம்மளுடைய நாக்கு, அன்னம், உதடு, பல், இதை வைத்துத்தான் சில எழுத்துக்களின் உச்சரிப்பை நம்மளால் தெளிவாக உச்சரிக்க முடிகிறது, கேட்க முடிகிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் செயலாற்ற முடிகிறது. பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1ஆம் நம்பர் இயல்பான நாக்கு. அது 2ஆம் இடத்துல போயிட்டு வரும் பொழுது ல, ந, ந என்று உச்சரிப்பும், 3ஆம் இடத்திற்கு மேலே சற்று உயர்த்தும் பொழுது ர, என்னங்க ர அப்படின்ற வார்த்தையும், அந்த 4வது இடத்தில் இன்னும் சற்று நாக்கை மேலினத்தில் தொடும் பொழுது ர என்றும், இன்னும் சற்று உயர்த்தி அழுத்தி சொல்லும் பொழுது ல, ந என்றும் உச்சரிக்கப்படுகிறது. இந்த நாக்கை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உள் அன்னத்தின் மீது நல்ல நெளிவு சுழிவாக வளைத்து சொல்லும் பொழுது 6ஆம் இடத்தில் இந்த ல சிறப்பு லகரமானது தோன்றுகிறது. அப்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு உச்சரிப்பு உள்ளது என்பது இந்த படம் உங்களுக்கு நிரூபிக்கின்றது. இப்போது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னா என்ன? முதலெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் என இரு வகைப்படும். அதாவது தமிழ் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் முதல் எழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு நம்ம 2ஆக பிரிக்கிறோம். அவ்வெழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என இரு வகையாக பிரிக்கலாம். மார்பு முதலானவற்றை இடப்பிறப்பு என்றும், உதடு முதலியனை உறுப்புகள் போன்றவற்றை முயற்சி பிறப்பு என்றும் அழைக்கலாம். அப்போது மார்பிலிருந்து பிறக்கக்கூடிய விஷயங்களை இடப்பிறப்பு என்றும், உதடு முதலின உறுப்புகள் மூலியமாக பிறக்கக்கூடிய எழுத்துக்களை முயற்சி பிறப்பு என்றும் அழைக்கலாம். நம்ம முன்னாடியே ஒரு டேபிளில் பார்த்துருந்தோம், ஃப்ளோ சார்ட்டில், இல்லைங்களா? அதே போல தான் இங்கே உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் முதலெழுத்துக்கள் ஆகும். அப்போது முதலெழுத்துனா என்னென்னதுங்க? உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் முதலெழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரிசையில் மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் பொழுது 3 வித வேறுபாட்டு ஒலிகளை நம்மளால் கேட்க முடியும். அப்போ 18 மெய்யெழுத்துக்களில் 3ஆக பிரித்து வச்சுருக்காங்க. என்ன மாதிரி? வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்படி வல்லினத்தை பிரிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய ஓசைகளை வலித்த ஓசை என்றும், மெல்லினத்தில் வரக்கூடிய மெய்யெழுத்தினை ஒலிக்கும் பொழுது மெலித்த ஓசை என்றும், அந்த இடையின எழுத்தில் வரக்கூடிய மெய்யெழுத்தை ஒலிக்கும் பொழுது இடைப்பட்ட ஓசை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போது வலித்த ஓசையுடைய அந்த வல்லினம் என்பது கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இக்கு, இச்சு, இந்த மாதிரி. மெலித்த ஓசை அப்படின்றது மெல்லினம் வரக்கூடிய ஞனன, நமன. இடைப்பட்ட ஓசை, இடையின ஓசை என்பது அதாவது ஏரல, வளல என்றும் அழைப்போம் இல்லையா? அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வோசைகள் உண்டாவதற்கு அவ்வெழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் வேறுபடுகின்றன. பாருங்கள், வலித்த ஓசை அப்படின்னா வலிமையான ஓசை கொண்டு பிறக்கக்கூடிய வல்லின மெய்யெழுத்துக்கள். அப்போ வல்லினம் இருக்கக்கூடிய 6 எழுத்துக்களை தான் அப்படி சொல்கிறாங்க. மெல்லின எழுத்துக்கள் ஞானன, நமன, அந்த 6 எழுத்துக்கள் மெல்லிய எழுத்துக்களாக பிறக்கின்றன. வல்லினத்திற்கும் மெல்லினத்திற்கும் இடைப்பட்ட ஓசை உடையது தான் இடையின எழுத்துக்கள். அப்போ இதுவும் 6 எழுத்துக்கள் தான், சரிங்களா? வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6. அடுத்து இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா பிறக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, அந்த பிறக்கக்கூடிய இடத்தை பொறுத்து ஓசைகளும் மாறுபடுகின்றன. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்களுள் இடையின எழுத்துக்கள் 6ம் கழுத்தில் இருந்து பிறக்கின்றது. பாருங்கள், ஃபஸ்ட்டு கழுத்துன்னு போட்டுக்கோங்க. கழுத்திலிருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18. அப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னா ஆ முதல் அவ் வரை. மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இக்கு முதல் இன்னு வரை. ஒற்றெழுத்துக்கள், புள்ளி எழுத்துக்கள், இந்த மாதிரி சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே எங்கேருந்து பிறகுது? கழுத்திலிருந்து பிரிக்கிறது. சொல்லி பாருங்கள். உயிரெழுத்துக்கள் ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக். சாரி, அக்கு சொல்லக்கூடாது, இல்லைங்களா? அதே போல் மெல்லின எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் மூக்கில் இருந்து பிறக்கின்றன. மெல்லின எழுத்துக்கள் மூக்கில் இருந்து பிறக்கிறது. சொல்லி பாருங்கள். ஞங்கன, நமன. அதை மூக்கு அப்படியே அடைச்சி வச்சுட்டு சொல்லி பாருங்கள். வராது, சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஏன்னா நம்ம மூக்கு அடைச்சி வச்சுட்டு சொல்லி பாருங்கள், வார்த்தைகள் வராது. ஏன்னா மூக்கிலிருந்து பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் ஆறும் மார்பிலிருந்து பிறக்கிறது. வல்லின எழுத்துக்கள் ஆறும் மார்பிலிருந்து பிறக்கிறது அப்படின்னா வல்லினம்னா கசட தபர. நெஞ்சை தொட்டுக்கிட்டே கசட தபர சொல்லுங்கள், நெஞ்சு அப்படியே வைப்ரேட் ஆகிறத உங்களால் உணர முடியும். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே சிம்பிள் ட்ரிக்ஸ். உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18 மற்றும் இடையினம் 6. இது எல்லாமே கழுத்தில் இருந்து பிறக்கிறது இல்லைங்களா? உயிர் எழுத்து, மெய் எழுத்து மற்றும் இடையின எழுத்துன்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்து. ஓகேங்களா? இந்த இப்படி 3 ஆங்கிள்லேருந்து கொஷின் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அடிச்சிடணும். அப்போது உயிர் எழுத்து 12ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதடுகள் ஒட்டாமல் பிறக்கும், அதுவும் இன்னொரு ஸ்பெஷல். ஓகேங்களா? அடுத்து இதை தான் இந்த சிறப்பம்சத்தை பற்றி நன்னூல் 75 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவி இடைமை இடமிடறு ஆகும் மேவும் மேன்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. நன்னூல் 75. அடுத்து முதலெழுத்துக்களின் பிறப்பு, முதலெழுத்துக்களின் முயற்சி பிறப்புன்னு கொடுத்துருக்காங்க. முதலெழுத்துக்கள் அப்படின்னாவே உயிரும் மெய்யும் சேர்ந்தது முதலெழுத்து. அவற்றுள் அ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ, ஓ ஓ, ஔ இதெல்லாம் எந்த முயற்சியின் மூலியமாக பிறக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஆ முதல் ஔ வரை உதடுகள் ஒட்டாமல் பிறக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இவைகள்லாம். ஆ முதல் ஔ வரை ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். அ ஆ இந்த 2 வார்த்தையுமே வாயை திறந்தால் போதும், வாயை திறந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த உச்சரிப்பு வந்துடும். அ ஆ சொல்லி பாருங்கள். அதே போல் தான் இ ஈ, ஏ ஏ, ஐ கிட்டத்தட்ட இதை சொல்லி முடிக்கும் பொழுது நம்முடைய வாய் ஒரே மாதிரியான கோணலாக தான் இருக்கும். அப்போ வாய் திறக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மேல்வாய் பல்லை அடிநாக்கினடியில் ஓரங்கள் தொடுவதால், அதாவது நாக்கினடியில் ஓரங்கள் தொடுவதால் இது பிறக்கிறது. அடுத்து உ ஊ, ஓ ஓ, ஔ இந்த வார்த்தைகள் உதடுகளை குவிப்பதால் இவை உண்டாகின்றன. சொல்லி பாருங்க. உ ஊ, ஓ ஓ, ஔ உதடுகள் வந்து குவிப்போம், அதனால் இந்த வார்த்தைகள் பிறக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அப்போது ஆலந்து அவ்வரை எப்படிப்பட்ட முயற்சினை கொண்டு பிறக்கிறது என்பது தான் இந்த முதலெழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. முயற்சியுள் அ ஆ ஆங்காப்புடைய அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த நன்னூல் 76. இ ஈ, ஏ ஏ, ஐ அங்கு காப்போடு அன்பல் முதல்னா விளிம்புற வருமே, இது நன்னூல் 77. உ ஊ, ஓ ஓ, ஔ இதழ் குவிவே, இதை பற்றி கூறுகிறது நன்னூல் 78. அடுத்தது வல்லினம் மெல்லினம் இடையினம், இது எப்படி ஒலிக்கிறது இதை பற்றி பார்த்தலாம். க ங இவை முதல் அன்னத்தை தொடுவதால் உண்டாகிறது. சொல்லி பாருங்க. க ந. ச ஞ இடை அன்னத்தை தொடுவதால் உண்டாகிறது. ச ஞ. அடுத்து ட ந நுனிநாக்கு மேல்வாயின் நுனியை தொடுவதால் உண்டாகிறது. சொல்லி பாருங்க. நுனிநாக்க மேல்வாயின் நுனியை தொடுவதால் இது உண்டாகிறது. இதை பற்றி கங்கவும் ககவும் சன்யவும் டனவும் முதலிடை நுனினா அன்னம் உரமுறை வருமே, இதை பற்றி கூறுவது நன்னூல் 79. அடுத்து பார்க்கலாம். த ந பல்லினது அடியை நாக்கின் நுனி பொருந்ததலால் இவை உண்டாகின்றன. பல்லினது அடியை நாக்கின் நுனி டச் பண்ணும். சொல்லி பாருங்க. த ந மேல்வாய் பல்லு இருக்கு இல்லைங்களா, அதோடைய பல்லை உங்களுடைய நுனி நாக்கு டச் பண்ணுறதுனால பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் த ந. அடுத்தபடியாக ப ம மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தோன்றுகின்றது. ப ம. அப்போ வாயை உதடுகள் ஒட்டாமல் இந்த ப ம சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்கள், சொல்லவே முடியாது. அப்போ உதடுகள் மேல் உதடும் கீழுதடும் டச் பண்ணுறதுனால தான் ப ம அப்படின்ற வார்த்தைகள் பிறக்கிறது. அடுத்து யா, இது நாக்கின் அடி மேல்வாயின் அடியை பொருத்துவதால் இது தோன்றுகிறது. ய ய நாக்க மேல்வாயின் அடியை பொருத்துவதால் ய உண்டாகிறது. அடுத்து ர ழ மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் இது பிறக்கின்றன. அடுத்தபடியாக
இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நன்னூல் ஒன் பை ஒன்னா இதை பற்றி கூறுகிறது. அன்பல் லடினா முடியுற தனவரும் நன்னூல் என்பது மீகில் இதழுற பம்பம் பிறக்கும் நன்னூல் 81. அடினா அடியனம் உறதல் தோன்றும் உரளத் தோன்றும் நன்னூல் 82. அன்னம் நுனினா வருட ரளவரும் நன்னூல் 83. அடுத்து லா, இது மேல்வாய் பல்லினடியை நாவின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் உண்டாகிறது. அடுத்து ல, மேல்வாயை நாவின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் இது உண்டாகிறது. இந்த லாவை பற்றி சொல்லக்கூடியது நன்னூல் 84. அன்பல் முதலும் மன்னமும் முறையின் நாவிலம்பு வீங்கி ஒற்றமும் வருடவும் லகார லகாரமா இரண்டும் பிறக்கும் நன்னூல் 84. அடுத்தது வ, மேல்வாய் பல்லை கீழுதடு பொருத்துவதால் பிறக்கிறது. ர ந, கடைசி 2 எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் இது பிறக்கின்றன. என்னங்க, ர ந 2 கடைசி எழுத்துமே மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருத்துவதால் இது உண்டாகிறது. இதை பற்றி கூறும் நன்னூல் மேற்பல் இதழுற மேவிடும் வவ்வே நன்னூல் 85. அன்னம் நுனினா நனியூரின் ரணவரும் நன்னூல் 86. சார்பெழுத்துக்களின் இடப்பிறப்பும் முயற்சி பிறப்பும். இப்போ முன்னாடி முதலெழுத்துக்கள் பற்றி பார்த்தோம். அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் எப்படி தோன்றுகின்றன அப்படின்றத பிரித்து படித்தோம். இப்போது சார்பெழுத்துக்கள்னு என்னென்னு ஏற்கனவே பார்த்துருப்போம். உயிரையும் மெய்யும் சார்ந்து வருவதால் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிடணும். இப்போது சார்பெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, என்ன முயற்சியை கொண்டு பிறக்கிறது? சார்பெழுத்துக்களில் ஒன்றாகிய ஆயுத எழுத்து. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அதில் ஒன்று தான் ஆயுதம். இந்த ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான், இந்த ஆயுத எழுத்து மட்டும்தான் நம்மளுடைய தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. நம்ம தலையிலிருந்து அக் சொல்லி பாருங்க, சொல்லும்பொழுது நம்முடைய வாய் தலைப்பகுதிகள்லாம் சற்று நரம்பு புடைக்கும். ஓகேங்களா? வாயை திறந்து ஒழித்தாலே இதன் முயற்சி பிறப்பாகும். அக், வாயை மூடிட்டு அக்கு சொல்லி பாருங்க, அதுவும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. பிற சார்பெழுத்துக்கள், அதாவது 10ல் 1 போயிடுச்சா, மிச்சம் 9 இருக்குது. அந்த 9மே அவற்றின் முதலெழுத்துக்கள் தோன்றுவதற்குரிய இடத்தையும் அவை பிறத்தற்குரிய முயற்சியும் தமக்குரியனவாக கொண்டு ஒழிக்கின்றன. ஒன்றும் இல்லை, இந்த 10 சார்பெழுத்துக்கள் வகைகளில் 10 இருக்கு இல்லைங்களா, அந்த 10ல் 1 வந்து ஆயுதம். ஆயுதம் வந்து அது தனி, எப்போவுமே தலையில் மட்டும்தான் ஒலிக்கும், அது தனி. மிச்சம் இருக்கக்கூடிய 9களில் இப்போ முதல் எழுத்துன்னு சொல்லக்கூடிய உயிர் மற்றும் மெய், இது எங்கிருந்து பிறக்குதோ, எப்படிப்பட்ட முயற்சியின் மூலியமாக பிறக்கின்றதோ அதை தன்னுடைய பிறத்தற்குரிய இடமாக பிறக்கின்றது. ஒன்றும் இல்லைங்க, உயிர் மற்றும் மெய் எப்படி பிறக்குதோ அதே மாதிரி தான் மிச்சம் 9ம் பிறக்கும், அவ்வளோதான் விஷயம். இதை பற்றி கூறக்கூடிய நன்னூல் என்பது ஆயுதத்துக்கு இடம் தலை அங்கா முயற்சி சார்பெழு தேனவும் தம்முதல் அணைய நன்னூல் 78. அப்போது சார்பெழுத்துக்கள் 10ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ என்னென்ன வரும்? உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் உயிர்மை ஆயுதம் அப்படின்னு 2வது வருது பார்த்தீங்களா, இந்த ஆயுத எழுத்து தான் சார்பெழுத்துக்களில் ஒன்றாக வருகிறது. அப்போ இந்த ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறப்பது மட்டுமல்லாமல் வாயை திறந்தால் மட்டுமே இது ஒலிக்கும். மற்ற 9ம் என்னவாகும்? ஆயுதம் தவிர மற்ற 9 எழுத்துக்களும் முதல் எழுத்து எப்படியோ எங்கிருந்து பிறக்குதோ அதே போலத்தான் இதுவும். இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, மெய்யெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, சார்பெழுத்துக்கள் எப்படி பிறக்குது, அக்கு எங்கிருந்து பிறக்குது, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இலக்கணம் பகுதி ரொம்ப எளிமையாக இருக்கும் இல்லைங்களா? என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத ஒரு ரீகேப் பண்ணிடலாம். எழுத்துக்களின் பிறப்பு 2 வகையில் எழுத்துக்கள் பிறக்குது. ஒன்று இடப்பிறப்பு, இன்னொரு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு அப்படின்னா அது காற்றறைகள் கொண்டு பிறக்கக்கூடியது. முயற்சி பிறப்பு அப்படின்னா ஒலிப்பு முனைகள் மூலியமாக பிறக்கக்கூடியது. அப்போது இடப்பிறப்பு அப்படின்னா மார்பு, கழுத்து, தலை,
மூக்கு. இதன் மூலியமாக பிறக்கக்கூடியது இடப்பிறப்பு என்றும், முயற்சி பிறப்பு என்பது இதழ், நா, பல், அன்னம் இதன் மூலியமாக பிறக்கக்கூடியது. அப்போ இடப்பிறப்பு அப்படின்னா எங்கெல்லாம் காற்றை நம்ம ஃபில் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் காற்றறைகள் மூலம் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்கிறோம். மார்புலேருந்து காற்று அப்படியே உள்ளேருந்து வெளியே வருது பார்த்திங்களா, மார்பு வைப்ரேட் ஆகுது இல்லையா, அதன் மூலிமா காற்றறைகள் கொண்டு பிறக்கக்கூடியது. கழுத்திலிருந்து அந்த காற்றை ஸ்டோர் பண்ணி வெளியே உச்சரிக்கிறோமா, அது கழுத்துலேருந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். தலையும் அப்படி தான், தலையிலேருந்து நம்ம அக்கு அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா, அதுதான். மூக்கின் மூலியமாக காற்றை ரிலீஸ் பண்ணுறதுனாலேயே நமக்கு அந்த ஒரு ஞனமன அப்படின்ற வார்த்தைகள் பிறக்கிறது. முயற்சி பிறப்பு அப்படின்னா நம்மளுடைய உறுப்புகளை நம்ம நெளிவு சுழிவு கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறோம், அந்த உச்சரிக்க வைக்கிறோம். இதழ்களை குவிப்பதால் ம உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ந அப்படின்ற வார்த்தை உச்சரிக்க கண்டிப்பாக நாக்கின் நுனியை பயன்படுத்தாமல் உச்சரிக்க முடியாது. அதே போல தான் நாக்கை பல்லிற்கு அடியில், அடிப்பல்லின், நுனிப்பல்லின் இந்த மாதிரி வச்சு நம்ம சில வார்த்தைகள் உச்சரிக்கும் பொழுது சில வார்த்தைகள் பிரிக்கிறது. அதே போல தான் அன்னம் என்பது நாக்குக்கு மேலே உள்ள அந்த அன்னம், உள்ளன்னம், நடு அன்னம், நுனி அன்னம், இந்த மாதிரி அன்னங்களை நாக்கு தொடுவதால் ர, ந இது போன்ற எழுத்துக்கள், ல சிறப்பகலகர போன்ற எழுத்துக்கள்லாம் பிறக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கண பகுதியில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அடிப்படை தமிழ் எழுத்துக்கள் பார்த்துட்டோம், இணை எழுத்துக்கள் பார்த்துட்டோம், சுட்டெழுத்துக்கள் பார்த்துட்டோம், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது எழுத்துக்களின் பிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக சார்பு எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம அகர வரிசை ஏற்கனவே ஒரு வகுப்பில் பார்த்துட்டோம், இருந்தாலும் அடுத்தடுத்த வகுப்பில் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக போட்டலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்ம சேனலில் தமிழ், சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இன்னும் பிற வகுப்புகள்லாம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக பார்க்கவும். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.